ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சைனீஸ் ட்ராமாவோட மூவி வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாருன்னா புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்த்துடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் ரூரான். ஆனால் நம்ம ஹீரோயினை செல்லமாக எல்லோரும் சாஃப்ட்னு தான் கூப்பிடுவாங்க. சாஃப்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா. என்னென்னா கையில் ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்காங்களா. அப்போது பக்கத்தில் யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லவே இல்லை. ஹீரோயினுக்கு பக்கத்து பெட்டிலேயே ஒரு குட்டி பாப்பா அட்மிட் ஆயிருப்பாளா. அவள் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, அக்கா உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா, இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போடலாம் வரீங்கன்னா யாருன்னா கூட இருக்கணும்ல, ஏன்னா அந்த பாட்டில் காலியான அப்புறமா எங்கள் அம்மா தான் அதை பார்த்து டாக்டர் கிட்ட சொல்லி மாற்றி விட்டாங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கையில் பார்க்குறாங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயின் வந்து இந்த பாப்பா கேட்டதுக்காக, ஆமாம் எனக்கு இந்த ஊரில் என்னோட ஃபேமிலின்னு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏஞ்சிக்கிறாங்களா. என்னென்னு பார்த்தா ஹீரோனோட அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஹீரோனோட அம்மா இப்போ இந்த ஊரில் இல்லை, அவங்க வேறு ஊரில் இருக்காங்க. அவங்க பெய்ஜிங்னு சொல்லிட்டு வேறு ஊரில் இருக்காங்க. ஹீரோனோட அம்மா கால் பண்ணிவிட்டு, என்னம்மா பண்ணுற, நல்லா இருக்கியா, வெதர்லாம் நல்லாவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாக வீட்டுக்கு வா, உனக்காக ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினா மேரேஜா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மாவும், இருந்தாலும் நீ ஓகே சொன்னதாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் இருக்கிற கோவத்தில் யார் மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. அதனாலே வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 2 நாளில் வந்துடுறேம்மா ஊருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இங்கே இருந்தது போதும்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறதெல்லாம் கழட்டிடுறாங்களா. கழட்டிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஊரில் ஒரு சொந்த வீடு இருக்குது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெளியே நின்றுட்டு பார்த்தா உள்ளே வந்து ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு 2 பாய்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணு கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிறாங்க, இவங்க 2 பேருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் வந்து நான் ஒரு பொண்ணு இவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அதுலேருந்தே என்னை விட்டுட்டு இவங்க விலகிக்கிட்டு அவட்ட போய் நல்லா ஓட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது கூட வந்து பார்க்கல. அப்போ ஒருத்தனை காட்டுறாங்களா, இவன் பேர் தான் பேய் பெய்ஜான். இவனையும் நம்ம ஹீரோனுக்கு 17 இயர்ஸ் முன்னாடிலேருந்தே தெரியும். பக்கத்தில் இன்னொருத்தன் நின்றுட்டு இருந்தால அவன் பேர் தான் ஜியோங். அவனையுமே நம்ம ஹீரோனுக்கு நல்லா தெரியும். 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஒரு நாள் வந்து இந்த யூ யானுன்ற ஒரு பொண்ணு இங்கே நின்றுட்டுருக்கால, அவளை வந்து நம்ம ஹீரோயின் வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த பொண்ணு என்ன நினச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாவது இவங்க 2 பேர்கிட்டேருந்து பிரிச்சாகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர்கிட்டேருந்து நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க வச்சுட்டா. இவன் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே க்ளோஸ் ஆகிட்டா. நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்பவே ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது கூட வந்து பார்க்கவே இல்லை. இதில் வேற இந்த ஜியாங் என்ன பண்ணுறான்னா, அவன் நல்லாவே பெயிண்டிங் பண்ணுவான். அந்த பெயிண்டிங்லாம் நல்ல விலைக்கு போகும். அவனோட பெயிண்டிங்கில் வந்து ரொம்ப ரேரான பெயிண்டிங் எடுத்துகிட்டு வந்து யூ எனக்கு கிஃப்டாக கொடுக்குறான். அந்த பெயிண்டிங்கை ஓப்பன் பண்ணி காட்டுறான். என்னன்னு பார்த்தா அந்த பெயிண்டிங் வந்து நம்ம ஹீரோனுக்காக தான் வரைஞ்சிருப்பான், அவளுக்காக கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் எடுத்துகிட்டு வந்து யூ எனக்கு கிஃப்டாக கொடுத்துட்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து அதையுமே யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த பெயிண்டிங்கை ஜியாங் எனக்கு தானே தரேன்னு சொல்லிட்டு இருந்தான், அது என்ன திடீர்னு மாறிட்டான், இவன் எனக்கு கொடுக்க வேண்டியது எதுக்கு எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது பெய்ஜன் என்ன பண்ணுறான்னா, பெய்ஜனோட அம்மா நெக்லஸ், அதாவது இந்த முத்துமணி மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போய் இந்த யூ எனக்கே கிஃப்டாக கொடுத்துட்றான். அந்த செயின் வந்து பெய்ஜனோட அம்மா. அதை வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு தான் நான் எப்பயாவது இது தருவேன், இது உனக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் அதே மாதிரி நினைக்கிறாங்க, அதை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி இவட்டே கொடுத்துட்டானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்படி ஃபீலிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது 3 பேருமே உள்ளே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு கேக் வைக்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவமாக வருது, பண்ணுறதையும் பண்ணிட்டு என்னை கண்டுக்காமல் விட்டுட்டு செலிப்ரேட் பண்ணுறீங்களான்ற மாதிரி கையை தான் முறுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி உள்ள டோர் வந்துட்டு போகிறாங்களா. இதில் இவங்க 3 பேருமே வந்து இந்த கேக்கை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோயின் வர அப்போ தானே கதவு திறந்து உள்ளே போயிருப்பாங்க. அப்போ ஜியாங் வந்து ஒரு கேக்கை வந்து யூஎன் மேலே தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கப் கேக்கை வேகமாக தூக்கி போட்டிருப்பானா. அப்போ அவள் மறைஞ்சிக்குவோம், அந்த கப் கேக் வந்து வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோயினோட தலை மேலே பட்டுக்குது. அப்படியே முடியில் போயிட்டு நல்லா பட்டுருதா. நம்ம ஹீரோயின் வந்து வேணும்டா வேணும், இதுவும் வேணும் இன்னமும் வேணும்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜியாங் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே, நீயா சாஃப்ட் எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான்னா, நம்ம ஹீரோயின் வந்தோடனே ஹீரோயின் கையை பிடிச்சி, நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்த, ஈவனோட பர்த்டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், கேக் வெட்ட போகிறோம், சீக்கிரமான்ற மாதிரி ஹீரோயினோட கையை வேகமாக பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கா தலையிலலாம் வேற இப்போ தானே கேக்லாம் பட்டிருக்கோம், இன்னுமே உங்களுக்கு கோவமாயிடுது. ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து என்ன பார்க்கல, நீங்கள் பாட்டுக்கு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருக்கா. இதில் இந்த யூஎன் வேற டோர்கிட்டே நின்றுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் வந்ததுனால. பெய்ஜன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்து கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த யூஎனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்ததே பிடிக்கல போல. நம்ம ஹீரோயின் ஒன்னே என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இந்த யூஎன் ஒன்னே நடிக்கலான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாளா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க,
இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வந்து ஏதோ செலிப்ரேட் பண்ண வரல, நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க சொல்லும் போது ஜியாங் வந்து ஏன் இப்படி சொல்கிற, கேக் தானே வெட்ட போகிறோம், எதுக்காக போகிற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. பெய்ஜானும் அதே தான் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு கேக் கட் பண்ணுறதுலலாம் இப்போ விருப்பம் இல்லை, நீங்கள் வேணா போய் கேக் கட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பெய்ஜன் வந்து ஏன் இப்படி பண்ணுற, ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நீ அதுக்கப்புறமா போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அது வரைக்கும் எங்கள் கூட இரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது யூஎனும் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து சிஸ்டர் ஏன் போகிறீங்க, இருங்க இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்போ வந்து அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கேக்லாம் தலையில் பட்டிருக்கோம்ல அதெல்லாம் தொடச்சிட்டு இருப்பாங்க. இந்த யூஎன் பொண்ணு வேறு சைடில் வந்து வெறுப்பேற்றவும் நம்ம ஹீரோனுக்கும் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தலையில் இருக்க கேக்லாம் தொடச்சிருப்பாங்கல்ல அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அந்த யூஎன் கையில் கொடுத்து இந்தா இதையும் வச்சுக்கோ, போயிட்டு எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கேக் வெட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது ஜியாங் ஒன்னே ஹீரோனை பிடிச்சி நிறுத்தி ஏய் எதுக்காக இப்போ யூஎன் கிட்ட அப்படி பேசினேன், அவள் பர்த்டே கேர்ள் தானே அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுட்டு இருக்கா அந்த யூஎன் பொண்ணு. ஜியாங் வேற இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து எனக்கு தான் கேக் வெட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்ல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு தள்ளாடிட்டே போயிட்டு இருக்காங்களா. அவனுங்க ரெண்டு பேரும் சரி போனோன்னா போய்க்கோ, ஆனால் நான் இப்படி பண்ணுறதெல்லாம் சரியில்லை, ஏன்னா நீ ஒரு நல்ல அட்மாஸ்பியரே கெடுத்து விட்டுட்டு இருக்க, இப்படியா வந்து கெடுப்ப, இது எவ்வளோ ஒரு நல்ல டைம்னு சொல்லிட்டு ஜியாங் வந்து நம்ம ஹீரோயின் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்காம திட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா சரி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது மயக்கமாக வருதா, டோர் கிட்ட கை வைக்கிறாங்க. பெய்ஜன் இதை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வர பார்க்குறான். ஆனால் உடனே இந்த யூஎன் பொண்ணு வந்து பெய்ஜனோட கையை பிடிச்சி நான் அதனால் தப்பாக பண்ணிட்டேன்னா ஏன் உங்கள் எம்எல்ஏ இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பெய்ஜனை ஏற்றி விட்டுட்டு இருக்கா. அப்போ பெய்ஜனும் ஒன்று யூஎனை பார்த்து யூஎன் நீ எதுக்கும் கவலைப்படாத, அவள் தான் ஏதோ ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்கா, நம்ம கேக் வெட்ட போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு இதில் காதலை கேட்டோன்னே ரொம்ப கடுப்பாகுது, தலை வர ஒரு பக்கம் சுற்று தான், நம்ம எதுக்கு இங்கே தேவையில்லாமல் நினைக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த யூஎன் பொண்ணு வேற இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிடுறா, கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி அழுவே ஸ்டார்ட் பண்ணிடுறா. எல்லாமே நடிப்பு தான். அதே சாக்கில் பெய்ஜனோட தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு சரி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் ஒரு பக்கம் வந்து பெய்ஜனையும் யூஎன்னு பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் போனால் போகிறா, வாங்க நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போயிட்டு ரூம் கதவை திறக்கிறாங்களா, வீட்டு உள்ள போகலான்னு சொல்லிட்டு ரூம் கதவை திறந்தா இன்னுமே கோவம் வருது. பார்த்தோன்னே அவ்வளோ கடுப்பில் என்னடா அதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு வந்ததுக்கே ரூமை வந்து அப்படி ஒரு அலங்கோலம் பண்ணி வச்சுருக்காங்க. பெட்ஷீட்டை நாஸ்தி பண்ணி செருப்பெல்லாம் உள்ளே அங்கேயும் அங்கேயும் எல்லாம் களைஞ்சு போட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே கடுப்பில் ஆல்ரெடி மயக்கத்தில் தானே வந்திருப்பாங்க, இதை பார்த்தோன்னே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்களும் அப்படின்ற மாதிரி கத்தும் போது கீழே 3 பேரை செலிப்ரேட் பண்ணலாம் நின்று இருந்திருப்பாங்கள்ல, அவங்க 3 பேருக்கும் நம்ம ஹீரோயின் கத்துற சத்தம் கேட்குது. வேகமாக என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி மேலே வந்து பார்க்குறாங்களா. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க நான் இல்லாதப்போ யார் என் ரூமை யூஸ் பண்ணா, எதுக்காக என் ரூமை எப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கோவமாக கேட்கும் போது ஜியாங் வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை நாங்கள் 3 பேரும் ஒரு ரூமில் விளையாடிட்டு இருந்தோம், அதனால் இப்படி ஆயிடுச்சா, நாங்கள் கிளீனரை வேணால் கூப்பிட்டு க்ளீன் பண்ணி விட்டுறோன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கோவத்தில் திரும்பி பார்த்து என்ன ஜியாங் பேசுகிற, இது காலையில் 2 மணி, எந்த கிளீனர் வந்து இப்போ ரூமை க்ளீன் பண்ணி தருவாங்கன்ற மாதிரி ஹீரோயின் கோவமாக கேட்கும்போது ஜியாங் வாய் மூடிட்டு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சொல்லணுன்னே புரியல, ஏன்னா ஹீரோயின் ரூமை இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அதனால் அவனும் பேசாமல் தான் நின்றுட்டு இருக்கான். அப்போது யூஎன் பொண்ணு உடனே சரி சிஸ்டர் நீங்கள் வேணால் கோவப்படாதீங்க, நான் வேணால் பண்ணித்தரேன் உங்களுக்கு ரூமை க்ளீனுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் வந்து ஒன்றும் தேவையில்ல போங்க அப்படின்ற மாதிரி கதவு சாத்தலான்னு போகிறாங்க. அப்போ வேணுமிட்டே நம்ம ஹீரோனை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுன்றதுக்காக ஹீரோயின் கதவு சாத்துற நேரத்தை பார்த்து கையை உள்ளே போய் வச்சுக்கிறா டோர் கிட்ட. அப்போ கையில் அடிபட்டுதா, இவங்க 2 பேரும் இந்த யூஎன் கையை பார்த்துக்கிட்டு இன்னும் இப்படி அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து முறைக்கிறானுங்க. நம்ம ஹீரோனுக்கு தெரியாதுல நம்ம ஹீரோயின் நார்மலாக கதவு சாத்த போகிறேன் எனக்கு எதோ வேணான்னு சொல்லிட்டு தான் சாத்திருப்பாங்க, இவதான் வேணுமிட்டே எடுத்துகிட்டு போய் கையை கொண்டு போய் வச்சிருப்பா. அப்போ இவங்க 2 பேரும் யூஎன் கை எப்படி ஆனதை பார்த்துக்கிட்டு ஹீரோனை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யூஎனுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவட்ட தான் ரொம்ப தப்பாக பேசிட்ட, அவட்ட நல்லாவே நீ பேசல, இருந்துட்டு போகுது, நாங்களாவது செலிப்ரேட் பண்ணியிருப்போம்ல, இப்படி தான் அவளோட கையை அடிபடுற மாதிரி பண்ணுவியா, இப்படி தான் நீ பண்ணுவியா, நீ ரொம்ப ராட்சசி மாதிரி நடந்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அப்போ கூட இந்த யூஎன் வந்து நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்து நான் தான் தெரியாமல் வச்சுட்டேன், அவங்கள எதுவும் சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த யூஎனை பார்த்து ஏன்டி இப்படி நடிக்கிற, உன் நடிப்பெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்கோ, ஏன்ட்டெல்லாம் செல்லாது, வேணும்ட்டே வச்சுட்டு ஏன் மேலே பழி போட்டுறியான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெய்ஜனும் ஒன்று என்ன சொல்கிறான்னா இவளை பற்றிலாம் கண்டுக்காத, நம்ம வா கீழே போகலாம், இவட்ட பேச வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் யூஎனை கூட்டிட்டு ஜியாங்கும் பெய்ஜனும் அங்கே போயிடுறாங்களா. நம்ம ஹீரோனுக்கா இவங்களே வருவாங்களாம், பேசுவாங்களாம், தேவையில்லாமல் என் மேலே பழியை போட்டு இவங்களே அந்த பொண்ணுக்காக என்னை திட்டிட்டு போவாங்களாம். எவ்வளோ ஒருத்திக்காக என்ன இப்படி மறந்து போயிட்டு என்ன திட்டுறாங்கல்ல,
நம்ம எப்படி இருந்தோன்னு எல்லாம் மறந்துட்டீங்களன்ற மாதிரி தான் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உள்ளே போய் ரூமில் உட்காந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட வந்து நம்மளை பார்க்கலையே, எத்தனை நாளாக நம்ம கூடயே இருந்திருப்பாங்க, ஆனால் இப்படி பார்க்காம விட்டுட்டாங்களேன்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தில் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னும் போது ஹீரோனுக்கு கோவம் வருது. ஹீரோயின் சின்ன வயசில் அவங்க கூட இருந்த ஆல்பம்லாம் எடுத்து பார்க்குறாங்களா, பழைய ஞாபகம்லாம் வருது. ஹீரோயின் குட்டி வயசில் இருக்கும்போது அப்போல்லாம் இவங்களாம் வந்து ஒரே ஏரியாவில் தான் இருந்திருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட. அப்போ ஹீரோயின் வந்து இவங்க கூட விளையாடும் போது இந்த 2 குட்டி பசங்க, அதாவது பெய்ஜியனும் ஜியாங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாஃப்ட் நீ ஏன் வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் விளாட்லான்ற மாதிரி ஜியான்னு சொல்லியிருப்பான். ஒரு பக்கம் பெய்ஜியன் என்ன சொல்லுவானா, இல்லை நீ ஏன் வீட்டுக்கு தான் வரணும், அது மட்டும் இல்லை நான் உன் ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறேன் உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. 2 பேரும் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பானுங்க. அந்த சின்ன வயசுலேருந்து அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினா என்னது இது 2 பேரும் சொல்கிறாங்க யார் கூட போய் சேர்ந்து படிக்கலாம் தெரியாமல் சின்ன வயசுலேயே அவ்வளோ கன்ஃபியூஷனில் இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. கீழே ஒரு பக்கம் இவங்க 3 பேரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு வர காண்டில் என்னையும் மறந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஆல்பத்துலேருந்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்து ஒன்றா எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கீழே அந்த பர்த்டே கேக்கு கேண்டில் பார்த்து வைக்கிறதுக்கும் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ பார்த்து வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது டைமிங்கு. இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் அதை பார்த்து வச்சுட்ருக்காங்க. அடுத்த ஃபோட்டோவில் பார்த்தா ஹீரோயின் ஸ்கூல் டேஸில் வந்து இவங்க கூட இருந்த ஃபோட்டோ. அப்போ கூட இவங்க 3 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அதில் ஒரு சின்ன கேப் கூட இல்லை. இதில் இந்த 2 பசங்களும் நம்ம ஹீரோனை பார்த்து நம்ம 3 பேரும் தான் ஒரு நல்ல காம்பினேஷன், நம்ம எப்பயுமே இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது பெய்ஜியன் வேற ஹீரோனை பார்த்து, இங்கே பாரு சாஃப்ட் நல்லா கேட்டுக்கோ, எந்த பசங்கக்கிட்டையும் நீ பேசக்கூடாது எங்களை தவிர, நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு, நம்ம தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பானுங்க. அதே மாதிரி உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. ஃப்யூச்சரில் வந்து நீ எங்கள் 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதே சொல்லி வச்சு டிசைட் பண்ணியிருப்பானுங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து படிப்பெல்லாம் முடிச்ச அப்புறம் ஜாப் போகிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸை விட்டு தனியாக வந்து 3 பேருமே வந்து ஒரு வீட்லேயே தான் தங்கணுன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா என்னதான் பெய்ஜிங்கில் போய் செட்டில் ஆனாலும் நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி 2 பசங்க எங்கே இருக்காங்களோ அதே ஊரில் வந்து ஒரு தனியாக வீடை வந்து சொந்தமாக வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஜாப்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பெய்ஜிங் ஜியாங் நம்ம ஹீரோயின் 3 பேருமே ஒரே வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் நல்லாவே பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. ஒரு பக்கம் வந்து 2 பேருமே வந்து ஹீரோனுக்காக லவ் லெட்டர்லாம் எழுதியிருப்பானுங்க. அந்த லவ் லெட்டர்லாம் எழுதி நம்ம ஹீரோனுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன் நீ கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட்டிருப்பானுங்க 2 பேருமே. ஆனால் எப்படியும் எழுதி முடிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, சரி 2 பேருமே கொடுக்கலாம், அவள் 2 பேர்த்தையும் படிக்கட்டும், ஃபியூச்சரில் தானே நம்ம யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறான்ற மாதிரி அவள் சூஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுதிட்டு போயிட்டு எந்த ஃபஸ்ட்டு படி இல்லை நீ எந்த ஃபஸ்ட்டு பண்ணின்னு சொல்லிட்டு மாற்றி சண்டையை போட்டிருப்பானுங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து 2த்தையுமே வாங்கி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு அப்போ வரைக்குமே இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுமான்ற எண்ணம்லாம் இல்லை. அவங்கள வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பாங்க. இப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பே இங்கே இல்லாத போது எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கொளுத்திட்டு இருக்காங்க. அப்போ கீழே 3 பேருமே கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த யூஎன் பொண்ணு வந்து இன்னும் இவங்களை வந்து கவர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நம்ம மட்டும் கேக் சாப்பிட்டா அது ரொம்ப தப்பாக இருக்கும், அதனால ஒரு பீஸ் கேட்க மட்டும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் மேலே கொடுத்துட்டு வந்துடலான்ற மாதிரி யூஎன் சொல்லும் போது அவங்க 2 பேருக்கும் சரின்னு தான் படுது. அதனால யூஎனை கூட்டிகிட்டு கேக் பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்களா. என்னதான் இருந்தாலும் ஜியாங்க்கும் பெய்ஜனுக்கும் ரொம்பவே கோவமாக இருக்குது நம்ம ஹீரோயின் மேலே. ஏன்னா ஹீரோயின் வந்து பர்த்டே கேல வந்து திட்டிருப்பாங்கல்ல, அவள் ஒரு ஆளாக கூட மதிக்காமல் ஒரு மாதிரியே பேசி விட்டுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கோவம் அவங்களுக்கு, அவள் வேணும்ட்டே பண்ணுறான்னு ஹீரோயினுக்கு தெரியும், அதனால தான் அப்படி பேசியிருப்பாங்க. ஆனால் அது தெரியாமல் இவங்க ஏதோ கோவத்தில் இருப்பாங்க. இதில் ஹீரோயின் ரூம்லேருந்து ஏதோ புகை ஸ்மெல்லாம் வரவும் ஜியாங் வேகமாக கதவு திறந்து பார்க்குறான். பார்த்தவனுக்கு ஷாக்கு. என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதை பார்த்த ஜியாங் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் ஃபோட்டோஸ் எல்லாம் இப்படி பண்ணுற, இதெல்லாம் வேணுட்டே பண்ணுறியா, நம்மளோட ஃபோட்டோஸ் தானே ஏன் இப்படி எரிக்கிற, இதெல்லாம் நம்ம மெமரிஸ் தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒன்னே ஆமாம் இது வெறும் ஃபோட்டோஸ் தான், என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் ஃபோட்டோஸ் வந்து எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கா, அதனால தான் இதெல்லாம் எரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடி அந்த மொத்த ஆல்பத்தையும் தூக்கி முன்னாடி ஒரு ஃபயர் பக்கெட் மாதிரி இருக்குல்ல அது உள்ளே போட்டு விட்டுடுறாங்க. அதை பார்த்த ஜியாங்க்கா என்னடி இப்படி போட்டுட்டா, இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நெருப்புள்ளே வேகமாக கைவிட போகிறான். ஆனால் எடுக்க முடியல. உடனே யூஎன் பொண்ணு வந்து ஜியாங் கையை பார்த்து உங்கள் கை காட்டுங்க, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஜியாங் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து என்ன இப்படி பண்ணிட்ட, இதில் நம்மளோட மெமரிஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா, எவ்வளோ காசு கொடுத்தாலும் இதை நம்ம திருப்பி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஒன்னே ஏன் வாங்க முடியாது, நான் திரும்ப ஃபோட்டோ எடுத்துப்பேன், ஃபோட்டோ தானே போச்சு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதில் வேற ஹீரோயின் சொல்கிறாங்க ஃபோட்டோ தானே போச்சு, இதுக்கு மேலே உங்களோட லைஃப்பை நீங்கள் முன்னாடி போய் பார்க்கணும்,
நான் இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அதான் அந்த ஃபோட்டோவை எரிச்சு விட்டுட்டேன்னு சொல்லும் போது பெய்ஜின் வந்து கேட்குறான், ஏன் இப்படிலாம் பேசுகிற, அந்த ஃபோட்டோ இனிமேல் திரும்ப வராது அப்படின்னு சொல்லும் போது இதில் ஜியாங்கோ ஒரு பக்கம் என்ன சொல்கிறான்னா, சாஃப்ட் நீ தெரிஞ்சு பேசுறியா இல்லையா, என்னதான் நம்ம திரும்ப இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்தாலும் நம்ம முன்னாடி எடுத்த ஃபோட்டோ மாதிரி எதுவுமே வராது, நம்ம ஸ்கூல் மெமரிஸ்லேருந்து எத்தனை ஃபோட்டோஸ் அதில் இருக்குது, 17 வருஷமாக எவ்வளோ சேர்த்துருப்போன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். யூஎன் பொண்ணு வர இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து, நம்ம 3 பேருமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாமா, என் பர்த்டே எதுவுமா நல்ல ஃபோட்டோஸை வந்து இந்த ஃபோட்டோஸ் பதிலாக எடுத்து நிறைய மெமரி நம்ம இப்போ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் கையை பிடிச்சி சொல்லவும் அப்போது பெய்ஜின் வந்து நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே ஜியாங்கோ கூட சேர்ந்துக்கிட்டு, ஆமாம் ஆமாம் வாங்க நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கலாம், பழைய ஃபோட்டோஸ் தெரிஞ்சான்னு அந்த பழைய ஃபோட்டோஸுக்கு பதிலாக புது ஃபோட்டோஸை அந்த வைப்போம், புது ஃப்ரேமை க்ரியேட் பண்ணலான்றமோ சொல்லும் போது யுவனுக்கா மனசில் ஒரே சந்தோஷமாக இருக்குது, எப்படியாவது நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து இவங்க 2 பேரும் பிடிச்சு ஹீரோயின் மாதிரி நம்ம இவங்களுக்கு க்ளோஸாக இருந்தணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பா. அது நடந்துச்சு. நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க, சரி போங்க, நான்லாம் ஒன்றும் வரல, எனக்கு டயர்டாக இருக்குது, சீக்கிரம் போங்க 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 உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டுக்கோங்க, நான் டிஸ்டர்பே பண்ணலன்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்களா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டே இருக்காங்க. போங்க, என் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் மொத்தமாக போயிட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் யாரோ நான் யாரோன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஹீரோயின் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்களா. கையில் வந்து வீட்டோட பத்திரம் இருக்குது. என்னென்னு பார்த்தா ஹீரோனோட அம்மா கால் பண்ணியிருப்பாங்களே, அப்போ கூட ஹீரோயின் வந்து நான் 2 நாளில் பெய்ஜிங் வந்துடுறேம்மா, நீங்கள் சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஓகே சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்களோட சொந்த வீட்டை வந்து வித்துடலான்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஆளை கூப்பிட்டுருப்பாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை விற்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட மெமரிஸ் நம்ம ஹீரோனுக்கு இருந்திருக்கும். நம்ம ஹீரோயின் பெய்ஜின் ஜியாங் இவங்க 3 பேர்லாம் இருக்கும்போது ஒன்றா சமைச்சது சாப்பிட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சைடில் டேபிளில் பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்க ஒரு பூச்செடி இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து நம்ம ஹீரோனுக்கு பதிலாக ஒரு புதுசாக வந்து ஒரு பொண்ணு கூட கேக்கெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணி இவனுங்க ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டே வச்சுட்டானுங்க. நம்ம ஹீரோனுக்கு இதில் பார்க்கும்போது எனக்கு அலர்ஜி இருக்கிறதே மறந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபோட்டோஸ் கூட பூச்செடியை வச்சுருக்கீங்களா, என்னோட அலர்ஜி பூவன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி உனக்கு கல்யாண ட்ரெஸ்ஸை வந்து உன்னோட ஃபியூச்சர் ஃபியான்சி வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு, எது வேணும்னு பாருன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. அதை பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குது, எது செலக்ட் பண்ணணுன்னே தெரியல. அதனால் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா 4 ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருக்குது, அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதே செலக்ட் பண்ண சொல்லுங்கள், நான் அதே போட்டுக்கிறேன்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட. அப்போது இந்த ஜியாங் வரானா அந்த ஹீரோயினை பார்த்து, ஏ சாஃப்ட், நான் பெய்ஜன் அதுக்கப்புறம் யூஎன் 3 பேருமே வந்து ஆர்ட் கேலரிக்கு போகிறோம், நீ வந்து சும்மா தானே வீட்டில் இருக்க, என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கத்தில் பூ தொட்டி வச்சுருப்போம் பார், ஃப்ரேம் பக்கத்தில் பூ வாடக்கூடாது, நாங்கள் வந்து அது யூஎனுக்காகவே வாங்கி வச்சுருக்கோம், அந்த பூக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சிரு, சும்மா தானே இருக்க வீட்டில், இதையாவது பண்ண அப்படின்னுமோ சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை. அப்போ எல்லாம் வெளியே போகலான்னு பார்க்கும்போது வெளியே வந்து இந்த பத்திரத்தை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்து வீட்டை வைக்க போகிறாங்களே, அதுக்காக அவர் வரவும் இதை பார்த்து ஜியாங் வந்து நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வெளியே இருக்கவனை பார்த்து. அப்போ அவர் வந்து வீட்டோட ஓனர் தான் கூப்பிட்டாங்க, வீடை வைக்க போகிறாங்களாம், அதை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இதை கேட்ட ஜியாங்க்கு ஷாக்கு. ஜியாங்க்கு மட்டும் இல்லை பெய்ஜனுக்கோ தான், என்ன வீட்டை வைக்க போகிறாளா, அப்போ எங்கே போகிறா, நம்ம இனிமேல் ஒன்றா இருக்க மாட்டோமான்ற மாதிரி நினச்சிட்டு ஹீரோயின் கிட்ட பேசலான்ற மாதிரி போகிறாங்க. ஜியாங்லாம் சரியான கோவத்தில் தான் ஹீரோயினை போய் பார்க்க போயிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கும் கோவம் வருது. பெய்ஜன் ஒரு பக்கம் போகணுன்னே நம்ம ஹீரோனை பார்த்து, சாஃப்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ வீடை விற்கிற, நீ எங்கே போகிற, நம்ம இனிமேல் ஒன்றா இருக்க போகிறது இல்லையான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்க நம்ம ஹீரோனும் ஆமாம் நான் வீட்டை விற்க தான் போகிறேன்னு சொல்லும் போது மறுபடியும் கேட்குறாங்க, சரி விற்க போகிறோன்னா சரி, அப்போ இனிமேல் நம்ம எங்கே போயிருக்க போகிறோம், எங்கே தங்க போகிறோன்ற மாதிரி மாற்றி மாற்றி 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சரி எதனா போய் சொல்லி சமாளிக்கலான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்களா. இதில் வேற ஜியாங் வந்து, சாஃப்ட் நேற்று நீ நடந்த விஷயத்தில் எதனா கோவத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்கியா, அதனால நீ வந்து எங்கள் கூட தங்கக்கூடாதுன்றதுனால வீடை வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரிலாம் ஜியாங் கேட்குறான். பெய்ஜனும் அதே தான் கேட்குறான், ஆமாம் நீ சொல்லிதான் ஆகணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒன்னே இதை எப்படி சமாளிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது இல்லைப்பா, நேற்று நீங்கள் யூஎன் கிட்ட கேட்டிங்களா அவளை வந்து நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து நான் இப்படி யோசித்தேன், இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, இதை விற்றுட்டு வேற ஒரு ரெண்டுக்கு ஒரு நல்ல பெரிய வீடாக பார்த்து போயிட்டு நம்ம 4 பேர் ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஜியாங்க ஒன்னே, ஓ அதனால சொன்னியா, இது நல்ல விஷயம்தான், அப்போ சரி ஓகே நாங்களே லக்கேஜ் பேக் பண்ணிட்டு வரோன்ட்டு ஆளுக்கு பேக் பண்ணிட்டு வந்துடுறானுங்க. ஹீரோயின் வந்து பேக் பண்ணாமலே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த 2 பேரும் என்ன பண்ணுறானுங்கன்னா, நான் வந்து பாத்திரம் தேய்க்கிறேன், நீ துணி தொய், 4 பேர் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ ஜியாங் ஹீரோயினை பார்த்து,
நீ உன் ட்ரெஸ் பேக் பண்ணலையா, நீ எப்படி வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பேசாமல் சைலண்டாகவே நின்றுட்டு இருக்காங்க. இதில் வேற பேஜனும் அதே தானே கேட்குறான். ஜியோங் வந்து உடனே சரி நான் வேணா உனக்கு பேக்கப் பண்ண ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் ஒன்று இல்லை நானே பார்த்துக்கிறேன், நான் அப்புறமா லேட்டாக வருவேன்ல அப்போ நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், இப்போ நான் வீடு பார்க்கறதுக்காக வந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே இல்லை நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், நீ வேணா எனக்கு போய் ட்ரெஸ் பேக் பண்ணி கொடு, எனக்கு வேணான்னு சொல்லும் போது ஜியாங்கும் அவளுக்கா அப்போ உனக்கு வேணாமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். பெய்ஜனுக்கு வர இந்த யூஎன் பொண்ணு கால் பண்ணி வேணும்ட்டே வந்து வெறுப்பேற்றணுன்றதுக்காக இந்த மாதிரி நேற்று என் கையில் அடிபட்டுச்சுல, எனக்கு வலிக்குது, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க ஆல்ரெடி யூஎன் பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி எல்லாரும் ஒரே வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு. இதில் வேற அவள் பேக் பண்ண முடியலன்னு சொன்னோடனே சரி நம்ம ஹீரோயின் வேற அலோவ் பண்ணிட்டாலே நீங்கள் போங்க முன்னாடி போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனாலே 2 பேரும் வந்து நாங்கள் யூஎனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கண்டுக்காம அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறானுங்க. நம்ம ஹீரோனுக்கா போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எல்லாருமே அந்த புது வீட்டுக்கு போய் இறங்குறாங்களா. வீடெல்லாம் நல்லா இருக்கு, 4 பேரும் ஒரே வீட்டில் தங்க போறோன்ற மாதிரி வீடு பெருசாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க. ஆனால் அதுக்கு ரெண்ட் கட்ட போகிறது என்னமோ இவங்க தான், நம்ம ஹீரோயின் தான் போயிடுவாங்கல்ல. இதில் ஜியாங் வர யுவனை பார்த்து கவனிச்சு காரை விட்டு இறக்குறான். கார் தோடெல்லாம் திறந்து விட்டுட்டு இருக்கான் வெளியே வர வரைக்கும். அவ்வளோ வரா ஏதோ சீன் போட்டுக்கிட்டே வரா, ஏதோ சாதிச்ச மாதிரி. அப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின் மறுபடியுமே பேக் கொண்டு வரவே இல்லை, எதுவுமே பேக் பண்ணாமல் வெறும் கை வீசிட்டு வராங்களா. அப்போ ஜியாங்கோ பெய்ஜனை கேட்குறாங்க, ஆமாம் நீ என்ன வெறும் கை வீசிட்டு வர அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது இதில் ஒரு பக்கம் இந்த யூஎன் பொண்ணு வர இனிமேல் நீங்கள் என்னை 2 பேரும் நல்லா கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களை நான் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யார்கிட்டயே என்ன வார்த்தை பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் முறைக்கிறாங்க, என்கிட்டயே சொல்கிறியா அப்படின்ற மாதிரி தான். அப்போது மறுபடியும் கேட்குறாங்க, உன்னோட பேக் எங்கே, எதுக்காக வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இல்லை பேக்லாம் நான் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் போது அப்போது ஜியாங் வந்து கேட்குறான், ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, என்ன விஷயம் நீ சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லும் போது பெய்ஜன் ஒன்னே அவள் எதனா லூஸ் மாதிரி வளருவா அப்படி தான். நம்ம வேற இப்போ தான் புது வீட்டுக்கு போயிருக்கோம், எதுக்கு தேவையில்லாம ஆர்குமெண்ட், வாங்க நம்மளாம் உள்ளே போகலாம், அவள் எப்போ பேக் கொண்டு வரலோ அப்போ கொண்டு வந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோனை கண்டுக்காமல் அவங்க எல்லாம் உள்ளே போக போகிறாங்களா. அப்போ நம்ம ஹீரோன் வந்து உள்ளே கூட வராமல் வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. எல்லாம் திரும்பி பார்த்துட்டு ஏன் உள்ளே கூட வர மாட்டா, பேக் தான் கொண்டு வரல, அதுக்காக வீட்டுக்குள்ளே கூட வர மாட்டியா, ஏன் வராமல் நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சைடில் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சைடில் பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோயின் வீட்டிலேருந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஊருக்கு போகிறதுக்கு, பெய்ஜிங் போகிறதுக்கு. ஹெலிகாப்டர் வந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹெலிகாப்டர் கிட்ட போய் நின்றுட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து நான் வந்து இப்போ வெட்டிங்க்கு போயிட்டுருக்கேன், அதனால் வந்து நான் திரும்ப இங்கே வருவேனான்னு எனக்கே தெரியல, இனிமேல் வந்து உங்களோட லைஃப்பில் நான் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், உங்களுக்குள்ளே எப்பயுமே நான் தலையிட்டு வரமாட்டேன், நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க, நான் வெட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாச கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. ஜியாங்கோ பெய்ஜனும் இவ என்ன சொல்லிட்டு போறான்னு தெரியாம ஏதோ விளையாட்டுக்கு தான் பண்றா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. போனவங்க வந்து உள்ள ஹெலிகாப்டர்ல ஏறி உட்காந்து அவங்க யாரையுமே கண்டுக்காம அங்கேருந்து அழகாக பறந்து போயிடுறாங்க. இவங்க 3 பேருமே கீழே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு புரியலன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பாய் சொல்லிட்டு இந்த மாதிரி வெட்டிங்க்கு போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பாங்களா. அதனாலே வந்து எல்லாருக்கும் மண்டெல்லாம் சுத்துது. ஜியாங் ஒரு பக்கம் என்ன பண்ணுன்னு புரியாம இவ என்ன இப்போ சொல்லிட்டு போறா, என்ன பண்ணா இவ வெட்டிங்க்கு போறாளா, அப்படின்னா என்ன அர்த்தம், இவளுக்கு வந்து தனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பேச்சின்னு ஒரு பக்கம் ஆமாம் நமக்கே தெரியாமல் யாரோ வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பா போல, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வெட்டிங்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்கா பாரு, நம்ம மட்டும் இவளை விட்டுட்டு வேறு ஃப்ரெண்ட்ஸ் என்ன வச்சுக்கிட்டுமா, இவ மட்டும் இன்னும் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பா, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவப்படுறானுங்க. ஆனால் இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஹீரோயின் வந்து அவங்களுக்கு தான் கல்யாணன்றது சொல்லாமல் கல்யாணத்துக்கு மட்டும் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவனுங்களும் சரி என்னதான் இருந்தாலும் நம்ம கிட்ட தானே வந்தாகணும், கோவம் தெளிஞ்சோடனே வருவா, அப்போ பார்த்துக்கலாம், அது வரைக்கும் போய் புது ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஜியாங்களும் கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். பெய்ஜனுக்கா அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஃப்ரெண்ட் இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன்லாம் தீயில எரிஞ்சிட்டு இருக்கான். ஆனால் இவங்க 2 பேர் வந்து நம்ம ஹீரோனை கண்டுக்காமல் அந்த யூஎன் கூட இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 3 பேரும் அவள் வந்துடுவான்ற தைரியத்தில் வீட்டுக்குள்ளே போகிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோன் வந்து அவங்களோட வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. என்னன்னு பார்த்தா பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் மாசா இறங்கிட்டு உள்ளே போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோயின் மனசில் இந்த சோகம் இருக்கும் தானே, பெஸ்ட் ஃப்ரெண்டை விட்டுட்டு வந்தது. ஹீரோயின் வந்தோடனே ஹீரோனோட அப்பா அம்மா வந்து ஹீரோனை வெல்கம் பண்ணுறாங்களா. அப்பா அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும் போல் ஹீரோனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து ஹீரோனை கட்டி பிடிச்சி நீ எதுக்காகவுமே கவலைப்படாதம்மா, அந்த பசங்க எப்படின்னா போகிறானுங்க, அவனுங்களாம் இப்படி தான்றது நமக்கு முன்னாடியே தெரியும்ல, நீ தாம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவங்க மேலே அவங்கள கண்டுக்காதன்ற மாதிரி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
அப்போ ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யூஎன் பொண்ணை நம்பி நீ அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடக்கூடாது, அந்த யூஎன் ஃபேமிலியோட வச்சு இந்த கோஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணி விட்டுட்டேம்மா, நீ எதுக்குமே கவலைப்படாதன்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோனோட அம்மா கூட உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்காங்களா. ஹீரோனோட அம்மா வந்து அப்போ ஹீரோயின் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் ரொம்பவே நல்லவன், அவன் ரொம்ப நாளாக உன்னே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் யாருன்னு கூட உனக்கு தெரியுன்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோயின் வந்து இவங்க 2 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் குரூப் கூட நம்ம ஹீரோயின் வந்து நல்லா க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அந்த குரூப் கூட ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருப்பாங்களா. அது என்ன விளையாட்டுனா, நம்ம ஹீரோயின் கண்ணை மூடிட்டு போய் யாரை தொடுறாங்களோ அவங்க தான் நம்ம ஹீரோயினை வந்து விளையாட்டில் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஹீரோயின் விளையாடிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு பையன் விளையாட்லேயே இருந்திருக்க மாட்டான், ரொம்ப சப்பியாக இருப்பான். மட்டும் இல்லாமல் அவன் யார் கூடவே அவ்வளோ பேசவே மாட்டானா, ரொம்ப சரியான டைப்பு. அவன் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு அங்கே போயிட்டு அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல, அவன் பாட்டுக்கு அமைதியாக வந்து நம்ம ஹீரோயின் போகிற பக்கமே போயிட்டுருக்கானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்தோன்னே இவனை பார்த்தோன்னே நான் ஒன்று தான் கண்டுபிடிச்சேன், அப்போ நம்ம 2 பேர் தான் விளையாட்டில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. பக்கத்தில் இருக்கவனுங்களும் ஆமாம் ஆமாம் நீ வந்து அவனை தான் கண்டுபிடிச்ச, அப்போ நீ அவனை தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ அவன் ரொம்ப நர்வஸாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. நீ பார்க்க ரொம்ப நர்வஸாக இருக்க, இதில் ஏன் நீ ரொம்ப வெக்கப்படல, இந்த சாக்லேட் சாப்பிட எல்லாம் சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கு சாக்லேட் கொடுக்க அந்த பையனும் அந்த சாக்லேட்டை நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து வாங்கியிருப்பான். அப்போதுலேருந்து முடிவெடுத்தவன் தான் நம்ம ஹீரோயினுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்காக கேட்டோன்னே அந்த பையனா, அந்த சப்பி பையனா எனக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தானா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் ஆமாம் அவன் தான் உனக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தான், அவன் வந்து இப்போ உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான், அவர் பார்க்க வராரு, நீ ரெடியாரு வா நம்ம கீழே போய் பார்க்கலான்ற மாதிரி ஹீரோயினை வந்து ஹீரோயினோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோவை பார்க்க வைக்கிறதுக்காக. ஏன்னா ஹீரோ வந்து வளர்ந்தப்புறமா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்க போகிறாங்களா. அப்போ வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. நம்ம ஹீரோ வந்து ஒரு பேய் ஃபேமிலியோடு சேர்ந்தவர், அதாவது பேய் குரூப்போட பிரசிடென்ட்டே இவர் தான். அவர் வந்து மாசாக இறங்கிட்டு இருக்காரு, நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவர் வரும்போதே நம்ம ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டே வராரு. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அந்த சப்பி பையனா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து அவர் வந்து ஹீரோயினை பார்த்து என்ன உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தானே ஹீரோயினை பார்க்குறாரு, அதனால ஹீரோயின் மறந்துருப்பாங்களோன்னு சொல்லிட்டு தான் அப்படி கேட்குறாரு. இதில் வேற கையை நீட்டி என் பேர் தான் பேய் ஹி, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கையை கொடுக்க நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு, அதனால ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட கையை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பக்கம் ட்ரெஸ் செலெக்ஷனுக்காக போயிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த பக்கம் இந்த ஜியாங்கையும் இந்த பெய்ச்சன் இதை காட்டுறாங்க. 2 பேருக்கும் ஹீரோயின் போனதுலேருந்து சாப்பிடவே தோண மாட்டேங்குது, சமைக்கவும் மாட்டுறானுங்க. அப்போ இந்த பொண்ணு இருப்பாள்ல யூவன், அவள் தான் ஏதோ சாண்ட்விச் எல்லாம் பண்ணி வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா, சாப்பிடுங்க நீங்கள் எதுவும் சாப்பிடவே மாட்டீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது அவங்க 2 பேர் வந்து இல்லை எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதில் வேற ஃபோனை பார்த்துக்கிட்டு போனை வேணா திரும்ப காலே பண்ண மாட்டேங்கிறா, அவள் பாட்டுக்கு போயிட்டா ஒரு கால் பண்ணியாவது சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு பக்கம் கோவம் வருது, இவ எதுவுமே சொல்லாமல் போயிட்டா, வெட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச போயிட்டா, ஆனால் எங்களை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கோவத்தில் சாப்பிடாம எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பெய்ஜன் ஒரு பக்கம் ஏஞ்சி போகிறான்னா, இன்னொரு பக்கம் ஜியாங் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டேய் நீயே போகிற, எனக்கு மட்டும் இதை சாப்பிடவே முடியும், எனக்கு சாப்பிட மனசே வரல அவள் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ ஜியாங்கும் ஒன்று என்ன பண்ணுறான்னா யூஎன் வந்து இவனாவது சாப்பிடுவானான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஜியாங் ஒன்னே இல்லை எனக்கு ஒரு பெயிண்டிங் ஒர்க் இருக்குது நான் போயிட்டு அப்புறம் வரேன் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இதை பார்த்தவளுக்கா என்னதான் இவங்க கிட்டேருந்து அவளை பிரித்தாலுமே இவனுங்க என்ன சும்மா சும்மா அவளே நினச்சிட்டு இருக்கானுங்க சொல்லிட்டு அங்கே இருக்க டேபிளில் இருக்க சாண்ட்விச் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு இருக்கா, சரியான கோவத்தில் இருக்கா. இதுக்காக எப்படியாவது நம்ம அவளை பழி வாங்கே ஆகணும், அவளை பழி வாங்கினா தான் திரும்ப அவள் மேலே நிறைய வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி இன்னும் மோசமான விஷயத்த, அப்போ தான் இவனுங்க இன்னும் கோவப்பட்டு அவளை விட்டுட்டு முழுசாக வருவானுங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ட்ரெஸ் செலக்ட் பண்ண போயிட்டு இருப்பாங்களா, அந்த 4 ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க காரில் உட்காந்துட்டு, அவங்களுக்கு ஹீரோ கிட்ட என்ன பேசி ஆரம்பிக்கணும்னே தெரியலையா. அப்போது ஹீரோவை நோட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் ரொம்ப வெக்கப்படுறாங்க நர்வஸாக இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் வந்து குட்டியாக இருக்கும்போது ஹீரோக்கு சாக்லேட் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஹீரோ வந்து நர்வஸாக இருக்காரு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஹீரோ இப்போ பண்ணுறாரு. சாக்லேட் எடுத்து நீ ரொம்ப வெக்கப்படுற நர்வஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், சாக்லேட் சாப்பிடு சரியாயிடும்னு சொல்லும்போது ஹீரோனும் அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்லான்னு போகிறாங்க. அந்த சாக்லேட்டை பார்த்தா நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கும்போது ஹீரோக்கு எந்த டைப்பில் சாக்லேட் கொடுத்துருப்பாங்களோ அதே டைப்பில் சாக்லேட் அதே கலரில் கொடுத்துருக்காரா. அதை பார்த்தா ஹீரோனுக்கா நான் பண்ண மாதிரியே பண்ணுறாரு, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பெய்ஜனும் ஜியாங்கும் வர எல்லாம் சாப்பிடாம வெளியே போயிருப்பானுங்களே,
காஃபி குடிச்சிட்டு இருப்பானுங்களா. அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. இல்லை நம்மளால் அவளை விட்டுட்டு இருக்க முடியாது, அவள் போனவ வந்து எந்த காலம் பண்ணலன்னா இதில் ஏதோ நடந்துட்டுருக்கு, ஏதோ தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி பேஜன் சொல்கிறான். பேஜன் வர இதில் வர நான் ரொம்ப அவளை ட்ரீட் பண்ணிட்டேன், ரொம்ப தப்பாக ட்ரீட் பண்ணிட்டேன், ரொம்ப திட்டேன் நான் யூஎனுக்காக, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லும்போது ஜியோங்க என்ன சொல்கிறான்னா, சரி நம்ம அவளை போய் அங்கேயே பார்த்துடலான்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. 2 பேரும் கிளம்புறாங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோயினை வந்து ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஹீரோ கூட ஆல்ரெடி ஹீரோயினுக்காக ஒரு 4 ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருப்பாரு. அதுலேருந்து தான் அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை தான் ஹீரோயின் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. போட்டு வரும்போதே நல்லா சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் போட்டு வரத்தை பார்த்தோன்னே அவர் அங்கேயே ஃப்ளாட்டு ஹீரோயினோட அழகை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் வந்தோடனே உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, டெய்லியும் என் கனவில் இது தானே, உன்னை மேரேஜ் ட்ரெஸ் ஒன்று பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோனுக்கு வந்து இந்த ஜியாங் கிட்டேருந்து கால் வருது. அதான் ஜியாங் ஊருக்கு வர போகிறான்ல, அதுக்காக தான் ஹீரோயின் கிட்ட கால் பண்ணியிருப்பான் போல். நம்ம ஹீரோயின் கட் பண்ணி விட்டுறாங்க. அப்போது ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து, யார் என் ஒய்ஃபை சோகாடியை செஞ்சது, இவ்வளோ நேரம் என் ஒய்ஃப் சிரிச்சிட்டு தானே இருந்தா, திடீர்னு ஏன் அது அப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் ஒன்று ஃபோனை காட்டுறாங்க. அந்த கான்டாக்டில் இருக்க பேரெல்லாம் படித்தோடனே ஹீரோ வந்து சொல்கிறாரு, இவங்களா ஜியாங்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த பெய்ச்சன், அவனோட ஃபுல் நேம் பெய் பெய்ச்சன், இவங்க 2 பேருமே என்னோட கசின்ஸ் தான், என்னோட சொந்தக்காரங்க தான், அவங்களும் உனக்கு தெரியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோனா, என்னது இவங்க 2 பேரும் உங்களோட கசின்ஸா, இவங்க 2 பேர் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை, அவங்க பண்ண துரோகம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோனோட ஃபங்க்ஷனை தான் காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோனுக்கும் ஹீரோக்கும் இன்னைக்கு தான் வெட்டிங் நடக்க போகுது. ரெஜிஸ்டர்லாம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஸ்டேஜில் ஏறி அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி அவங்களுக்கான ப்ராமிஸ் பண்ணி அவங்களோட மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களா. அப்போ அங்கே வந்திருப்பாங்களா கெஸ்ட் எல்லாம், அவங்களே என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேய் ஹீ வந்து இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்ததுக்கு காரணமே வந்து அந்த பொண்ணு தான் போல, அவரோட லவ்வுக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாரு, அதனால தான் இவ்வளோ நாளாக கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நல்லா ரெடி ஆகிட்டாங்களா. ஹீரோ கால் பண்ணி, என்னம்மா ரெடி ஆகிட்டியா, நானும் ரெடி ஆகிட்டேன் வரப்போறேன்றமா சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோயினும் ஓகே நானும் வரேன்னு சொல்கிறாங்களா. கையில் ரிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களால் தான் நான் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த யூஎன் பொண்ணு வந்துடுறா. அதே டைமில் அந்த ஜியாங்கும் பெய்ஜனும் வரை வந்துட்டு இருப்பாங்க. இந்த யூஎன் பொண்ணு வந்து எப்படியாவது இன்றைக்கி அவங்க 2 பேர் முன்னாடியும் அவளை தப்பாக ஃப்ரேம் பண்ணி அவங்கள முழுசாக 2 பேரையும் என் பக்கம் இழுத்துக்கணுன்ற முடிவோடு தான் வந்திருப்பா. வந்து ஹீரோனை பார்க்கணுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பாளா. நம்ம ஹீரோனை வெளியே வராங்க. இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா, வெல்கம் பண்ணாமலே இங்கே வந்திருக்காளேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் இந்த யூஎன் பொண்ணு வரை நம்ம ஹீரோயின் வரத்தை பார்த்துடுறாளா. பார்த்து வந்து சரியான ஷாக் ஆகிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா. வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோனை பார்த்து தனியாக போய் கேட்குறா, என்ன வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களே, வெட்டிங் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க வந்துட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயின் கோவத்தில், உன்னை முதல்ல நான் வெட்டிங்க்கு வர சொல்லி கூப்பிட்டேனா, இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டேனா, அது தெரியாமல் நீ என்னத்துக்கு இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஏன் நீங்கள் கூப்பிட்டா தான் நான் வரணுமா, கூப்பிடாமலாம் வரக்கூடாதா, நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் நீ இது வரைக்கும் பண்ணது போதாது, உன்னொரு ஃப்ரெண்டுன்னு நினச்சி தானே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், ஆனால் நீ என்ன பண்ணி வச்ச, எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, என்கிட்ட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லும் போது அவள் முறைச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவளை கண்டுக்கவே இல்லை. அவளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முறைச்சா எனக்கு என்ன, எனக்கு வந்து டைம் இல்லை, நான் போய் என்னோட மேரேஜ் அட்டன் பண்ணணும், அதனால உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ அவனுக்கு 2 பேரும் எப்படின்னா வச்சுக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஆனால் நம்ம யூஎனுக்கு என்னென்னா எப்படியாவது வந்து இவளை ஃப்ரேம் பண்ணணும், அவங்க 2 பேரும் வந்து எப்படியாவது வந்து இவளை வெறுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவள் உடனே என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை படிக்கிறதுலேருந்து ஏதோ தள்ளி விட மாதிரி வேகமாக ஓடி போகிறா. நம்ம ஹீரோயினா அப்போ திரும்பி பார்த்தா அவள் தள்ளி விடுவான்னு பார்த்தா அவள் பாட்டுக்கு படிக்கட்டில் கீழே விழுந்து உருண்டுட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயினா இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, இங்கே வந்து படிக்கட்டில் உருண்டுட்டு இருக்கா, என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜியாங்கோ பெய்ஜனும் வந்துடுறானுங்க. இவனுங்க வந்தோடனே இப்படி இவ உருண்டுட்டு வரத்தை பார்த்தோன்னே ஏன் இப்படி உருண்டுட்டு வர அப்படின்னு நம்ம டவுட் ஆகுது. மேலே பார்த்தா நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அப்போது கண்டிப்பாக யார் மேலே போய் ஃப்ரேம் ஆகும், நம்ம ஹீரோயினை தானே அவங்க 2 பேர் தப்பாக நினைப்பாங்க. அதனால வேணுன்றதை அவள் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவ உருண்டுட்டு வந்தோடனே இவங்க 2 பேரும் வேகமாக ஓடி வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வந்தோனுங்க. யூஎனை பிடிச்சி தூக்கிட்டு, யூஎன் என்னாச்சு, ஏன் இப்படி உருண்டு வர, எங்கன்னா அடிபட்டுருச்சா, உனக்கு ஓகேவா, என்னமாச்சு அப்படின்ற மாதிரி அந்த யூஎன் பொண்ணை பார்த்து கவனிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் இங்கே வந்து இப்படி வெட்டிங் ட்ரெஸ்ஸோடு நிற்கிறத பார்த்தோன்னே இவனுங்களா நம்ம ஹீரோயினை பார்த்து முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க சாஃப்ட், வெட்டிங் ட்ரெஸ்ஸோடு எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அப்போ அந்த யூஎன் பொண்ணு உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உங்களுக்கு பண்ணதுக்கு சாரி, நான் வந்து தெரியாமல் உங்கள் 3 பேருக்குள்ளே நடுவில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து மறுபடியும் எதுக்கு இவன் நடிக்கிறா அப்படின்ற
மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜியாங் வந்து இங்கே என்ன நடக்குதுங்க, நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது யுவன் சொல்கிறா, இல்லை நான் வந்து அக்காட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், ஏன்னா அவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து உங்கள் 3 பேருக்குள்ளே நடுவில் பூந்து உங்களை பிரிச்சுட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது ஜியாங் ஒன்னே ஏன்டி இப்படி ராட்சசி மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவள் என்னடி பண்ணா அவள் பாவம்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஏன் இவனுங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டு ஏன் மேலே பள்ளியை போடுறானுங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பெய்ஜேனும் ஒன்னே எனக்கு எல்லாம் புரியுது, உனக்கு வந்து யூஎனை பிடிக்கல, நாங்கள் வந்து யூஎனை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் எதுனா பண்ணிட்டு போங்க எனக்கு என்ன, ஆனால் இவளை நான் தள்ளி விடவே இல்லை, அவளா விழுந்துட்டு என் மேலே போய் சொல்லிட்டு இருக்கா, நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, என் கையில் பார்த்தீங்களா ரிங் போட்டிருக்கேன், என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங், எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆக போகுது, அஃபிஷியலாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போதும், கொஞ்சம் இங்கேருந்து வெளியே போகிறீங்களா, எனக்கு நீங்களாம் இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லும் போது இதை கேட்ட ஜியோங்க்கும் ஷாக்கு, பெய்ஜனுக்கும் ஷாக்கு. ஏன்னா அவள் என்ன சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி தான் வாயை பொழுந்துட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பெய்ஜன்லாம் வந்து ஓ அதனால தான் நீ வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்கியா, ஆனால் நீ என்ன சொல்லிட்டு வந்த, வெட்டிங் அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்த, என்ன இங்கே வந்து வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்ருக்க, எதுனா நாடகம் ஆடிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. ஆனால் ஜியாங்களெல்லாம் இதில் ஏதுக்கவே முடியல, நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு கேட்டால் நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆமாம் உங்ககிட்டலாம் என்கிட்ட பேசுறதுக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது பெய்ஜன் வந்து என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, நம்மளா சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்திருக்கோன்ற மாதிரி ஜியாங்கோ பெய்ஜனும் மாற்றி மாற்றி சொன்னாலும் நம்ம ஹீரோனால இதை ஏற்றுக்க முடியல. ஜியாங் வேற நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ எங்கள் கூட தான் இருந்தாங்கணும், நீ பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டு இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்கள் உன்னை விட்டுற முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது ஈரன் வந்து இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈரன் வேற ஒரு பக்கம் அக்கா புரிஞ்சுக்கோங்க, அவங்க மேலாம் கோவப்படாதீங்க, என் மேலே தானே உங்களுக்கு கோவன்ற மாதிரி சொல்லும் போது ஈரன் ஒன்னே ஏய் சும்மா திரும்ப திரும்ப நடிக்காத, உங்களுக்குலாம் இது தேவைதான், ஒழுங்காக வெளியே போங்க அப்படின்ற மாதிரி ஈரன் மிரட்டும் போது பெய்ஜன் ஒன்னே நீ எதனா பேசிக்கோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் நீ என்ன உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ எங்கள் கூட தான் வந்து இருந்தாகணுன்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜியாங்கும் ஆமாம் உன் ஃபியன்சி யாரு, எனக்கு என்னமோ நீங்கள் ட்ராமா தான் போட்டேன்னு தெரியுது, தேவையில்லாமல் விளாடாத சாஃப்ட், என் கூட வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். நம்ம ஹீரோன் கையை பிடிச்சி 2 பேரும் மாற்றி மாற்றி இழுத்து வா நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டில் போய் இருக்கலாம், இங்கெல்லாம் யார் இடம்னே தெரியல, நம்ம இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கானுங்க. அப்போ உடனே ஒரு வாய்ஸ் என்னோட ஒய்ஃபை யாரை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்தோன்னே பெய்ஜனும் ஜியாங்கும் அங்கிளா, அங்கிள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்கிளுக்கும் சாஃப்ட்டுக்கும் என்ன சம்மந்தன்ற மாதிரி தான் ஜியாங்கும் பெய்ஜனும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு அப்போ தான் புரியுது ஒருவேளை இவர் நம்ம ஆளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கானுங்க. பெய்ஜன் அவங்க அங்கிளை பார்த்த உடனே அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா, இவ எங்களோட ஆள், நாங்கள் 2 பேர் தான் இவளை சூஸ் பண்ணிப்போம், எங்கள் 2 பேரில் யாரையாவது ஒருத்தர் தான் அவள் கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு வந்து நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கடா, நான் வந்து இவளை ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோயின் வேறு ஹீரோ கை பிடிச்சி ஆமாம் இவர் தான் என்னோட ஹஸ்பண்டு, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு, நீங்கள் யாரா நடுவில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது 2 பேருக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஜியாங்கோ ஹீரோயின் பார்த்து நீ இப்பெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஒன்னே இதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், இப்போ வேணா சும்மா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெய்ஜன் ஒன்னே நீ பேசுகிறது சரி கிடையாது, இப்பெல்லாம் நீ ஈஸியாக எங்களை தூக்கி போட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதில் வேற ஜியாங்கோ அழுவே ஆரம்பிச்சிடுறான். நீ வெட்டிங் ட்ரெஸ் போட்டு எவனும் ஒருத்தன் கூடலாம் அப்படி நிற்க முடியாது, என் பக்கத்தில் தான் நீ வந்து நின்னாகணும், நீ இஷ்டத்துக்கு போய் வேற ஒருத்தன் கூட நின்றுடுவியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஹீரோயின் வந்து நீங்கள் ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்க, நான் வந்து இப்படி ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட ஓகே சம்மதம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, என்னோட விருப்பம் தான் போதும், அது மட்டும் இல்லை நான் சீக்கிரட்டாக ஒன்று கல்யாணம் பண்ணிக்கல, இந்த ஹாலில் பாருங்கள் ஏகப்பட்ட கெஸ்ட் இருக்காங்க, எங்கள் மேரேஜை வாழ்த்துறதுக்காக தான் வந்திருக்காங்க, இவங்களெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அங்கே இருக்கவங்களாம் ஹீரோயின் பேசுறதை கேட்டு ஹீரோயின் பேசுறது தான் நியாயன்ற மாதிரி கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்கவங்களாம் இவன் யாருன்னே தெரியல, இவனுக்கு 2 பேரும் ஒரு பொண்ணோட வந்து இந்த மாதிரி பிரைடை பிடிச்சி இப்படி பேசிட்டு இருக்கானுங்களேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஜியாங் ஒன்னே இப்பெல்லாம் நீ பண்ணாத சாஃப்ட், நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் இருந்திருக்கோம், எப்படி விட்டு கொடுக்காம இருந்திருக்கோம், அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கோம், நீ இப்படி ஈஸியாக வந்து எங்களை தூக்கி போட முடியுமா, எங்களை விட்டு உன்னால் இருக்க தான் முடியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா இதுக்கு மேலே இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எல்லாம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே ஜியாங் வந்து இல்லை அப்பெல்லாம் என்னால் ஈஸியாக விட முடியாது, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்குறான்னா ஹீரோக்கு இந்த வாட்டி கோவம் வந்துடுது. உடனே ஜியாங் கையை பிடிச்சி டேய் உதவாங்க நீ ஒழுங்காக உன் கையை அடக்கிட்டு இருன்ற மாதிரி உன்லன்னா உன் கையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு அவனோட கையை விலக்கி விட்டுட்டு இருக்காரு. அப்போ பெய்ஜன் உடனே அங்கிளை பார்த்து
அதாவது ஹீரோவை பார்த்து, அங்கிள் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, எங்களோட வயசில் பெரியவர் தானே, நீங்களே கரெக்ட் எதுன்னு யோசிச்சு சொல்லலாம்ல, என்னதான் இருந்தாலும் அவள் எங்களுக்கு கூட தானே இருந்தா, எங்களை தானே லவ் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது ஜியாங் ஒன்னே நாங்கள் 17 வருஷமாக ஒன்றாந்துக்கிறோம், நீங்கள் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அங்கிளை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் அவ்வளோ வருஷம் ஒன்றா இருந்தாலும் நம்மளாம் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ புது ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க, அதனால நீங்கள் அவங்கள கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிறீங்களா, என்ன ஒரு வார்த்தை கூட கண்டுக்கல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்த எனக்கு நீங்கள் ட்ரிப்ஸ் சேர்த்துறீங்களா, பக்கத்தில் வந்து பார்க்கணுமா அப்படின்னு கூட பார்க்கல, எனக்கு ஒரு பூ அலர்ஜி அது கூட தெரியாமல் என்னோட டேபிளில் முன்னாடி வச்சுட்டு இருந்தீங்க, என் ஃபோட்டோக்கு பதிலாக வேறு ஃபோட்டோவும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே நான் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லைன்னு சொல்லும் போது ஜியாங் ஒன்னே நீ அப்படிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோ ஒன்னே உங்ககிட்ட ஒன்று காட்டணும், நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு மேலே கேமரா வச்சிருப்பார் போல, ஹீரோயின் வரும்போது இந்த யூஎன் தானே வேணும்னே நம்ம ஹீரோயின் மேலே தப்பாக ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் உருண்டு வந்திருப்பா, அது எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதை அப்படியே நம்ம ஹீரோ வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க முன்னாடி போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. இது தெரியாமல் நம்ம ஹீரோயினை பிடிச்சி இவங்கள திட்டிருப்பாங்கல்ல, நீ தான் இப்படி தள்ளி விட்டுட்டா ஏன் அவளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூஎன் ஒன்னே நடிக்க ஆரம்பிச்சிட்டா, கீழே உட்காந்து அழுதுட்டு இல்லை நான் அது பண்ணல, என்னை மன்னிச்சிருங்க சொல்லும் போது பெய்ஜனும் ஜியாங்கும் ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோ, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தான் ஆகணும், உனக்காக நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சாஃப்டே திட்டோன்னு சொல்லும் போது அப்போ தான் சொல்கிறா, இல்லை நான் வந்து உங்கள் 2 பேர் கூட இருக்கணும்னு நினச்சேன், நீங்கள் 2 பேரும் என்னை கேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் அப்படி பண்ணன்றமா சொல்லிட்டு இருக்கா. ஜியாங்கு ஒரு பக்கம் கோவம் வருது, இருந்தாலும் அவள் அழுது சமாளிக்கிறா. என்ன சொல்கிறான்னா, என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து சாஃப்டோட வாழ்க்கை எனக்கு வேணும்னு நினச்சேன், அவளை மாதிரி நான் வந்து உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் அப்படி பண்ணேன், உங்கள் மேலே இருக்க விருப்பத்தினால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லி அழும்போது அப்போ இவனுங்க ஒன்னே சரி இதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் வரானுங்க. நீ சொல்லு, உன்னோட விஷயத்த முதல்ல சொல்லு, நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாலும் ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்களா. அதனால பெய்ஜன் வந்து அவங்க அங்கிளை பார்த்து, அங்கிள் நீங்கள் வந்து எங்களோட விருப்பத்துக்கு ஒத்துக்கலனா நாங்கள் உங்களை அடிக்கிறதுக்கு கூட தயார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பெய்ஜன். ஜியோங்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் என்ன 17 வருஷம் வரைக்கும் என்ன தெரியும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்காக இவர் எவ்வளோ நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமான்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்றாரு, உங்கள் 2 பேருக்கு முன்னாடியிலேருந்தே நான் இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாருக்குமே ஷாக்கு. எப்படி 17 வருஷமா அவள் எங்க கூட தான் இப்போ சுற்றிட்டு இருக்கா, உங்களுக்கு எப்படி தெரியவில்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வாட்டி மேரேஜ் ஆயிருக்கு, அது இப்போ நான் முழுசாக நிறைவேற்றிட்டு இருக்கேன், இவளுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பெய்ஜன் ஒன்னே அப்போது நீங்கள் என்கிட்ட அடியை வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்போ உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஹீரோ பார்த்து கை வாங்கிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவனோட ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவன் கையை பிடிச்சி அங்கேயே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஜியாங் இந்த டைமை பயன்படுத்தி ஹீரோயின் கையை பிடிச்சி, நீ என் கூட வந்துரு சாஃப்ட், இவங்க எப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டோம், நீ என் கூட வா, நீ என் கூட மட்டும் தான் இருக்கணும், இந்த வெட்டிங்லாம் வேணாம், நான் வந்து உன்ட்டு அப்புறம் எல்லாம் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் கையை பிடிச்சிட்டு ஓடுறான். நம்ம ஹீரோ ஒன்னே இந்த பெய்ஜன் அடிச்சு போட்டு, டே யாழ் எங்கடா கூட்டிட்டு ஓடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பின்னாடி ஓட யூவனும் பின்னாடி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காளா. அப்போது ஹீரோனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பையன் ஜியாங்கோட கையை பிடிச்சி உதறி விட்டுட்டு, ஜியாங் நீ பார்த்து பேசு அப்படின்னு சொல்லும் போது ஜியாங் ஒன்னே எதுக்காக என் கையை பிடிச்சி உதற, நீ என் கூட வந்துரு, இந்த கல்யாணம்லாம் ஃபேக் தான், நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா, நீ பேசுறது தான் தப்பு, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அங்கே வந்துடுறாரா, வந்துட்டு ஹீரோயின் இப்படிலாம் பேசுறத பார்த்துட்டே இருக்கும்போது பெய்ஜனும் அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒன்னே ஹீரோ கையை நல்லா இறுக்கி பிடிச்சி, நல்லா பார்த்துக்கோங்க, 2 பேருமே பார்த்துக்கோங்க, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், அது மட்டும் இல்லை நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணி முடிச்சிட்டோம், அதனால நான் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ண போகிறோம், இப்போ நீங்கள் என்னன்னா இவர் வந்து உங்கள் 2 பேருக்கும் அங்கிள்னா நீங்கள் இனிமேல் என்ன ஆன்ட்டின்னு தான் கூப்பிடணும், இனிமேல் சாஃப்ட்னு கூப்பிடக்கூடாது, நான் உங்களுக்கு ஆன்ட்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதில் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜியாங் ஒன்னே நான்லாம் இதை ஒத்துக்கவே மாட்டேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, அது தெரியாமல் நீ இப்படி பண்ணுறேன்னுமா சொல்லும் போது பெய்ஜனும், ஆமாம் சாஃப்ட் நீ எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கக்கூடாது, நாங்கள் எதனா தெரியாமல் பண்ணியிருந்தா அதை நீ மன்னிச்சு ஏற்றுக்கோ, அதை விட்டுட்டு இப்படி பண்ணாத, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லும் போதே ஹீரோ ஒன்னே இனிமேல் உங்களை யாருன்னா இங்கே நிற்க விட்டாதானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டெல்லாம் கூப்பிட்டு விட்டுறாரு. இதுக்கு மேலே நீங்கள் பேசி எங்களோட கல்யாணத்தை வந்து கெடுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பக்கம் இவங்களை கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி கையிலே ஆக்ஷன் காட்ட அவங்களெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவும் ஹீரோயினும் வந்து உள்ள ஸ்டேஜில் ஏற்ற சமயம் அவங்க 2 பேரும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கையில் தட்டி விட்டுட்டு வேகமாக ஓடி வரானுங்களா. ஹீரோவும் ஹீரோயினும் எல்லாரும் வாழ்த்திட்டு இருக்கும்போது அழகாக மேலே படிக்கட்டில் ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ இவனுங்க 2 பேரும் கரெக்டாக வரும்போது நம்ம ஹீரோயின் மேலே ஏறும் போதும் டோர் கரெக்டாக சாத்தும் போது கரெக்டாக இருக்குது. அவங்க 2 பேரால் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்க முடியல. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எல்லாரோட விஷஸ் படியும் மேலே போய் ஸ்டேஜ் மேலே நின்றுக்கிறாங்க. இவனுங்க 2 பேரும் கதவு தட்டிட்டு வெளியே கதறானுங்க. கதவு லாக் ஆகிடுச்சு, கதவு ஓப்பன் ஆகலை. நம்ம ஹீரோனை வந்து வெயிட் பண்ணிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு கதறிட்டு இருக்கானுங்க. இதில் இந்த யூன் அப்போ கூட அவங்க 2 பேரும் பார்த்து, உங்கள் 2 பேருக்கு தான் நான் இருக்கேனே, எதுக்காக 2 பேரும் அழுறீங்க, என் கூட வாங்க, அதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்ற மாதிரி அவங்க 2 பேரையும் பார்த்து இவ அழுற மாதிரி ஆக்ட் பண்ணி காத்திட்டு
கத்திட்டு இருக்கா நான் உங்களுக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேரும் கண்டுக்காமல் அங்கேயே கதவு தட்டிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதில் வேற அங்கே இருப்பாங்கல்ல ஆங்கர் ஒருத்தங்க, அவங்க வந்து இவங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்க ரெடியான்ற மாதிரி கேட்க ஹீரோவும் ஹீரோயினும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவங்களுக்கான ப்ராமிஸை பண்ணிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன்ற மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. இதில் கிஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லி விட்டுற இவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. என்னது கிஸ் பண்ணி அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ண போகிறாங்களான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போது ஹீரோவும் ஹீரோயினும் எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் வந்து எனக்காக கடைசி வரைக்கும் இருக்கணும், நானும் உங்களுக்காக இருப்பேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் நீ என்னதான் சொன்னாலும் சொல்லலைனாலும் உனக்காக எப்பயுமே நான் இருப்பேன், நான் வந்து உனக்காக எப்பயுமே ட்ரூவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அங்கேயே கிஸ் பண்ண போகிறாரு. எல்லோரும் முன்னாடியும் அஃபிஷியலாக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. 2 பேரும் கிஸ் பண்ணி அவங்களோட ரொம்ப வருஷம் காதல் வந்து இங்கே ஒன்று சேருது. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட ட்ரூ லவ் வந்து கிடைச்சிடுது. நம்ம ஹீரோயின் வந்து இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போனது கரெக்ட் தான். ஏன்னா இவங்க 2 பேர் வந்து நம்ம ஹீரோயின் கூட அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு யுவன்னு ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறமா அந்த யுவனுக்காக இவங்க 2 பேரும் அப்படியே மாறிட்டாங்க. யுவனுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயின் மேலே சந்தேகப்பட்டு ஹீரோயின் தான் இவளை வந்து இப்படி ஹர்ட் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினே வந்து அவ்வளோ க்ளோஸாக அந்த ஃப்ரெண்டையே வந்து இவங்க விட்டுட்டு போகும்போது நம்ம ஹீரோயினும் வந்து அவ்வளோ ஹர்ட் ஆகி இவங்களை விட்டுட்டு போகிறதுல தப்பே கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுக்கான ட்ரூ லவ் கிடச்சிருச்சு. இந்த மூவியோட ஹாப்பி எண்டிங் தான். ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இது ரொம்பவே சேடாக இருக்கும். இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் எங்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.